எல்லாத்துக்கும் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு இடம் கேட்கறதுக்கு நாதியே வச்சுக்கோங்க, அந்த இடத்துல குப்பை கிடங்கு ஆக்கிட வேண்டியது. இந்த குழி எதுக்கு தோண்டி இருக்காங்கன்னு தெரியல. கல்குவாரிக்கு தோண்டி இருக்காங்களா, இல்ல கமாயக்காக தோண்டி இருக்காங்களா, எதுக்காக தோண்டி இருக்கான்னு தெரியல. பக்கத்துல கோயிலும் இருக்குது. இந்த இடத்துல எதை பத்தியுமே ஒரு துளி சிந்தனை இருந்திருந்தா கூட இந்த மாதிரி போட மாட்டாங்க. ஒரு அறிவு 1% இருந்து வேலை செஞ்சிருந்தா கூட போட மாட்டாங்க. இந்த குப்பையோட கதி எல்லா பிளாஸ்டிக், மக்கிற குப்பை, மக்காத குப்பை எல்லாம் ஒன்னா கொண்டாந்து நிகழ்ச்சி, ஒரு மண்டபத்துல கல்யாணம் முடிஞ்சது, காது குத்து முடிஞ்சது, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டாந்து போட்டு எறிஞ்சிருக்காங்க. பழைய துணி கிணி எல்லாம் சகட்டு மேடிக்கு எல்லா விதமான குப்பைகளும் இருக்குது. இதே கூட இங்க கொட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த முறையா பிரிச்சாலே மறுசுழற்சிக்கு இன்னைக்கு 1000 வழிகள் வந்துருச்சுங்க. அதை பத்தி யோசிங்க. இந்த குப்பை என்ன ஆகும், வருங்காலத்துல இது எப்ப மக்கும், எப்ப இதாகும், இல்ல இந்த குப்பைக்கு தீர்வு என்ன? நம்ம உடனே போட்டு எவனோ கேடு கட்டு போறாங்கிற மாதிரி இருக்குது நிலைமை. பார்த்தா சிந்திக்க வேண்டாமா? இங்க பக்கத்திலே கோயில் இருக்குது, பக்கத்துல பிரதான சாலை, இத்தனை வண்டிக போகுது. நான் வரையில இங்கிருந்து வர்ற நாத்தம் எல்லாம் மனுஷன் தாங்க முடியுமா? இந்த பக்கம் வர வழியில போற வழியில பார்த்தா காரணப்பேட்டையை சுத்தி குப்பையா தான் இருக்குது. இங்க வந்து ஒரு நிமிஷம் சரி நின்று பார்க்கணும் பார்த்தா நிக்கிறது நாத்தம் தாங்க முடியல. இந்த மனுஷன் இந்த பக்கம் எல்லாம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? குப்பை போடுறவங்களும் மனிதர்கள் தானே. நீங்க தானே இங்க வந்து போட்டுப்பீங்க, இடம் தேடிப்பீங்க. யோசிங்க. நம்முடைய ஆரோக்கியம் மொத்தமும் சுற்றுப்புற சூழல் சுகாதாரத்துல தான் இருக்குது. அது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போடுவாங்களாங்கிறது யோசிங்க. அதுல அறிவு 1% இருந்தா கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க.